ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பிரைஸ் செக்ஷன் தமிழ். இந்த சேனல் கிரியேட் பண்ணி எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் கிரியேட் பண்ணிக்கோ. இந்த சேனலை பார்த்து நீங்கள் என்ன பை அண்ட் செல் பண்ணீங்களா, உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர் காண்டாக்ட் பண்ணிட்டு பை அண்ட் செல் பண்ணிக்கோங்க. நான் செபிலிஷ் அட்வைசர் கிடையாது. ஓகே. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி, ஏன்னா லாஸ்ட் ஒரு 1 வீக்காக நான் வீடியோ கொடுக்க முடியல. ஏன்னா எனக்கு கொஞ்சம் ஆடிட்டிங் ஒர்க் போயிட்டு இருக்கு. ஏன்னா இந்த இயர் எண்டுனால அதால் என்னால் கொஞ்சம் ஒர்க்கை கரெக்டாக கொடுக்க முடியல. தப்பாக எடுத்துக்காதீங்க. ரெகுலராக இனிமேல் வீடியோஸ் நான் கொடுக்க பார்க்குறேன். ஓகே, ஃபைன். நாளைக்கு மார்க்கெட் ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கும், என்னென்ன லெவல்ஸ் மார்க்கெட் ரியாக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்துலாம். இன்னைக்கு நான் எப்படி ட்ரேட் எடுத்திருந்தேன், என்ன எதை பேஸ் பண்ணி ப்ராஃபிட் பண்ணியிருந்தேன்னா, இன்னைக்கு நான் என்னோட மெம்பர்ஷிப் குரூப்லேயே கொடுத்துருப்பேன். அண்ட் நீங்கள் வந்து என்னோட டெலகிராம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். எப்போ கொடுத்ததுன்னா ஒரு 10-15க்குலாம் நான் ட்ரேட்ஸ் கொடுத்துருப்பேன். என்னன்னா ஒன்று டாப்ல பிரேக் அவுட் கொடுத்தா எடுத்துக்கலாம்னு சொல்லியிருப்போம், இல்லை பாட்டம்ல பிரேக் அவுட் கொடுத்தா எடுத்துக்கலாம்னு சொல்லியிருப்போம். ஆனால் டாப்ல நமக்கு பிரேக் அவுட் கொடுத்து க்ளோஸ் அண்ட் கிராஸ் கொடுக்கல. மேபி என்னோட கோர்ஸ் அட்டன் பண்ணவங்களுக்கு எல்லாம் புரியும்னு நினைக்கிறேன். லோல பிரேக் அவுட் ரேட்டஸ் எடுத்ததெல்லாம் உங்களுக்கு நீங்கள் ட்ரேட் கிடச்சிருக்கும். எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரேட் வந்து நமக்கு லோ பிரேக் அவுட் கொடுத்து ரீடெஸ்ட் எடுத்துக்கும் தெரியுங்களா. இந்த பாயிண்ட், இந்த லோ பிரேக் அவுட் ரீடெஸ்ட் ரிஜெக்ஷன் இந்த லோ இருக்கும். ஏன்னா எதுக்காக இந்த ஆரோ மார்க், இதில் நீங்கள் ஆரோ மார்க் நான் ஒன்று கொடுத்துருப்பேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அந்த ஆரோ மார்க் மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்போம். ஓகே, ஃபைன். இந்த ஆரோ மார்க் இது வரைக்கும் தான் கொடுத்துருப்பேன். ஏன்னா இங்கே நமக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஏரியா இருக்கு, அதுதான். ஓகே, இந்த லெவல் புரிஞ்சிருக்கும். நாளைக்கு மார்க்கெட் ஃபர்ஸ்ட் எப்படி ரியாக்ட் ஆகும் என்னன்னு பார்த்துடலாம். நாளைக்கு என்ன பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச்குள்ள தான் மார்க்கெட் வந்து நமக்கு டிராவல் ஆக பாசிபிள். என்னன்னா இந்த லோ டு ஹை வந்து மெஷர் பண்ணிக்கலாம். நமக்கு ஒரு 300 225 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு இந்த ரேஞ்சில் இருக்கும். ஏன்னா நீங்க பார்த்துருப்பீங்க லாஸ்ட் கொஞ்ச நாளாவே மார்க்கெட் வந்து ஹெவியா சைட்வேஸ்ல இருந்திருக்கும். ஆனா என்னோட வியூமே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு 2-3 டேஸ்க்கு அப்படிதான் இருக்க பாசிபிள் இருக்கு. பார்க்கலாம். ஆனா கிஃப்ட் நிஃப்டியும் பெரிய மூவ் கிடையாது. ஆல்மோஸ்ட் ஈக்குவலா தான் ட்ரேட் ஆகுது. எந்த விதமான பெரிய டிஃபரெண்ட்டும் கிடையாது. என்னோட வியூ இந்த மந்த் எண்ட் வரைக்குமே பாசிபிள் இருக்கு. ரொம்ப பெரிய மூவ் கொடுக்காம ஒரு கன்சாலிடேஷன்ல இருக்க பாசிபிள் இருக்கு. பார்க்கலாம். ஏன்னா ஒரு பக்கம் நமக்கு, ஏன்னா ஹையர் டைம் ஃப்ரேம் வச்சு காமிச்சுன்னா உங்களுக்கு இன்னும் கிளியரா புரியும். ஏன்னா ஹையர் டைம் ஃப்ரேம்ல நியர்பை என்னென்ன சப்போர்ட், இப்போ நாளைக்கு வந்து 56,637 பிரேக் அவுட் கொடுக்குது அப்படின்னா பெரிய அளவுக்கு மார்க்கெட் ஃபால் ஆகும். இந்த ஹைல இருந்து லோ வரைக்கும் நமக்கு பாத்தீங்கன்னா ஈஸியா 350 பாயிண்ட்ஸ் நமக்கு ஈஸியா மார்க்கெட் வந்து ஃபால் ஆயிடும் ஹைல இருந்து லோ வரைக்கும். அதே பாயிண்ட்ல மார்க்கெட் வந்து லைக் எங்கெங்கெல்லாம் நம்ம இப்போ மார்க்கெட் வந்து அப்ல போச்சுன்னா பொறுமையா தான் போகும். என்னோட வியூ படி மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்ல போச்சுன்னா மார்க்கெட்டோட மூவ் ரொம்ப ஸ்லோவா இருக்கும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க இந்த வேர்ட. அப் ட்ரெண்ட்ல போச்சுன்னா மூவ் ஸ்லோவா இருக்கும். இன்கேஸ் மார்க்கெட் வந்து நமக்கு ஈஸியா ஃப்ரீ ஃபால் ஆகுது, இந்த 56,637 நமக்கு மார்க்கெட் உடைக்குதுன்னா ஈஸியா 56,278 வரைக்குமே மார்க்கெட் வந்து இந்த இடத்துல நமக்கு டச் ஆயிடும். ஓகேங்களா. இது வந்து ஒரு ஈஸியான கான்செப்ட் தான் இதுல மார்க்கெட்ல. ஓகே. அதெல்லாம் ஓகே ப்ரோ. இப்ப நம்ம எப்படி நம்ம அப் ட்ரெண்டா, டவுன் ட்ரெண்டான்னு எப்படி நம்ம நாளைக்கு ஃபைண்ட் பண்ணலாம்னா ரிஜெக்ஷன் தான். ஓகே, ஃபைன். அடுத்தது கான்செப்ட் என்னன்னா, வெயிட் பண்ணுங்க. லைக் நான் ஜூம் பண்ணிக்கிறேன் அந்த சார்ட்ட. இப்போ நாளைக்கு எங்க ரிவர்சல் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா 56,000 867 64 தான் நாளைக்கு ஸ்ட்ராங் ரிவர்சல் ஜோன். இந்த ஜோனை பார்த்தீங்கன்னா இப்போ நாளைக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 1 ஹவர் கிட்ட தான் மார்க்கெட் இருக்கு. நாளைக்கு ஒரு 1 ஹவர்ல நமக்கு இந்த ரேஞ்சில கன்சால்டேஷன் எடுக்குது அப்படின்னா இந்த லோ வந்துச்சுன்னா ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க. இல்ல இந்த ஹை வந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து ஃபால் எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க. இல்ல ஓப்பன்லயே பேட்டர்ன் பிரேக் அவுட் குடுச்சுன்னா சப்போர்ட் எடுத்து ரிவர்சல், இல்ல ஓப்பன்லயே பேட்டர்ன் பிரேக் அவுட் குடுச்சா ரீடெஸ்ட் எடுத்து ரிவர்சல். இதுதான் நாளைக்கான சிம்பிள் சினாரியோ. இப்போ ட்ரேட் பண்றது எல்லாமே ரொம்ப ஈஸி. ஈஸின்னு எத சொல்றேன்னா, அண்டர்ஸ்டாண்ட் பண்றது, அனலைசிஸ் பண்றதுலாம் ஈஸி. ஆனா இதுல நம்ம எமோஷன்ஸ கண்ட்ரோல் பண்ணி ட்ரேட ஹோல்ட் பண்றது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். அ அது முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே பிராக்டிஸ் பண்ணுங்க. பிராக்டிஸ் பண்ணா தான் வரும். இப்போ 5, 10 பாயிண்ட்ல ட்ரேட க்ளோஸ் பண்றது எனக்கு தெரிஞ்சு அது வந்து ஒரு கரெக்ட்டான ட்ரேடிங் கான்செப்ட் கிடையாது. மேபி அது நீங்க ஸ்கேல்பிங் பண்றவங்களுக்கு நான் சொல்றது கோவம் வரும் கண்டிப்பா. ஏன்னா நீங்க ஸ்கேல்பிங் பண்றவங்களே பார்த்தீங்கன்னா 10, 20 பாயிண்ட் அந்த ட்ரேட நீங்க 100 பாயிண்ட் போனா கண்டிப்பா ஃபீல் பண்ணுவீங்க. இவ்வளவு பாயிண்ட் விட்டுருக்கலாமேன்ட்டு. ஸ்கேல்பிங் பண்றது லாங் டெர்ம்ல நம்மளால மார்க்கெட்ல சஸ்டெயின் பண்ண முடியாது. நெறைய பேர் ஸ்கேல்பிங் பண்றவங்களுக்கு தெரியும். லாங் பாயிண்ட்ஸ கேப்சர் பண்றவங்களால தான் இது வந்து ப்ராப்பரா சஸ்டெயின் பண்ண முடியும். கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்து நம்ம ட்ரேட் பண்றது தான் எப்பயுமே ஒரு பெட்டரான கான்செப்ட்டா இருக்கும். என்னோட ஒப்பீனியன் மார்க்கெட்ல பொறுத்தவரைக்கும். ஓகேங்களா. சிம்பிள். ஃபைன். அடுத்தது மார்க்கெட் நமக்கு எப்படிலாம் போக பாசிபிள் இருக்கு. ஓகேங்களா. அ அதான் இப்போ 56,864 வந்து நமக்கு நாளைக்கு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். சப்போர்ட் அப்படின்னா 56,630 வந்து அது சப்போர்ட் ஆக்ட் ஆகும். இந்த இன் பிட்வீன் ஜோன் இப்போதைக்கு பெருசா ரியாக்ட் ஆகல. நாளைக்கு ரியாக்ட் ஆச்சுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இந்த 56,000 56,764 வந்து பெருசா ரியாக்ட் ஆகல இப்போ வரைக்குமே மார்க்கெட்ல. ஓகேங்களா. சிம்பிள். அதுக்கப்புறம் நிஃப்டி ஜோன பார்த்துடலாம்.
நிஃப்டி வந்து பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல நமக்கு ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஏரியா நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஏரியானா, இன்னுமே இந்த பேட்டர்ன கொஞ்சம் லோல கொண்டு வந்தா நமக்கு இன்னும் கிளியரா வியூ கிடைக்கும். இந்த லோ ஓகேங்களா? ஃபைன். இந்த ரேஞ்சோட லோ. ஸ்ட்ராங் சப்போர்ட் ஏரியான்னு சொல்லலாம் அந்த பாயிண்ட்ட. ஏன்னா, இந்த இடத்துல நமக்கு ப்ராப்பர் ரிஜெக்ஷன் குடுத்து குளோஸ் ஆயிருக்கு. சப்போர்ட்லயும் நமக்கு ஒரு ப்ராப்பர் புல்லிஷ் கேண்டில் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. இப்ப நாளைக்கு என்னோட வியூ மார்க்கெட் வந்து எங்கருந்து ஃபாலோ ஆகும் அப்டின்னா, இந்த பாயிண்ட் அப்டியே எக்ஸ்டெண்ட் பண்றேன் பாருங்களேன். இப்ப இந்த பாயிண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணா உங்களுக்கே ஒரு ப்ராப்பர் ஐடியா கிடைக்கும். ப்ரீவியஸா இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ல மார்க்கெட் இப்ப ஆக்ட் ஆகுற மாரி நமக்கு ஒரு வியூ கிடைக்கும். ஓகே. இப்ப நான் என்ன பண்ணா 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ நாளைக்கு என்னோட வியூ என்ன, இந்த இடத்துல ஒரு நீங்க ட்ரெண்ட் பார்த்திருப்பீங்க. இப்போ நமக்கு ஒரு லோ, அகைன் ஹை, லோ, அகைன் ஹை, நமக்கு லோ, அகைன் ஹை, நமக்கு லோ, அகைன் இங்கருந்து நமக்கு ரிவர்சல் பாசிபிள். கரெக்ட்டுங்களா? மார்க்கெட் இங்கருந்து நமக்கு ரிவர்சல் தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம். கரெக்ட். இப்போ அடுத்த மார்க்கெட் என்ன வியூனா, ஆ நாளைக்கு வந்து ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட்னா இப்ப மார்க்கெட் வந்து ப்ரோ அப் ட்ரெண்ட் போகுமானா, இந்த 57, 55, 25,140க்கு மேல போச்சுனா தான் நம்ம அப் ட்ரெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் மார்க்கெட்ல. ஓகே. இல்ல அப்டின்னா நமக்கு இங்க இருந்து நமக்கு ஓப்பன் மார்க்கெட் தான் எதுவுமே டிசைட் பண்ணும். நல்லா சைட்வேஸ் எடுக்குதுன்னா வெயிட் பண்ணுங்க. நமக்கு சப்போர்ட்டர் ரெசிஸ்டன்ட் கிட்ட வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்பா, டவுனா அப்டின்னிட்டு. இப்போ இங்க இருந்து நமக்கு மார்க்கெட் இந்த பாயிண்ட் டச் பண்ணுது பார்த்தீங்களா? இங்க இருந்து நமக்கு மார்க்கெட் ஃபால் ஆக பாசிபிள் இருக்கு. ஓகேங்களா? இந்த ரெசிஸ்டன்ட் தான் மார்க்கெட் ஃபால் ஆக பாசிபிள் இருக்கு. இங்க இருந்து. ஓகே. அடுத்தது மார்க்கெட் வந்து எங்க ப்ரோ டவுன் ட்ரெண்டா போகும்னா, நாளைக்கு மார்க்கெட் வந்து இந்த லோவ கட் பண்ணி ஒரு 1 ஹவர் டைம் ஃப்ரேம் 1 ஹவர் டைம் ஃப்ரேம் பாருங்களேன். ஏன்னா க்ளோஸே வச்சிருக்காது. 1 ஹவர் டைம் ஃப்ரேம் நமக்கு சுத்தமா க்ளோஸ் வச்சிருக்காது. லைக் பேட்டர்ன் நீங்க கிளியரா பார்த்தீங்கன்னா தெரியும். ரிஜெக்ஷன் தான் குடுத்திருக்கு. பெருசா க்ளோஸ் வைக்கல. ஸ்ட்ராங் க்ளோஸ் குடுத்தது அப்டின்னா, நாளைக்கு நம்ம புட் ஆப்ஷன் சைட் போகலாம். நாளைக்கு சேம் தான். ஆ இத நீங்க மேபி பிரேக் அவுட் குடுத்ததுன்னா, இத நீங்க அப்டியே கவர் பண்ணி ஒரு ஜோனா மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டீங்கன்னா, அந்த லோ அகைன் ரீடெஸ்ட் இங்கருந்து நமக்கு திருப்பி ஃபால் ஆக பாசிபிள் இருக்கு. பிரேக் அவுட் குடுத்தோனே எடுக்காதீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணி கன்ஃபர்மேஷன்லாம் கிடைச்சதுக்கு அப்புறம் எடுங்க. அதான் நமக்கு ஓரளவுக்கு டீசென்ட்டான ப்ராஃபிட்டே பண்ணி குடுக்கும். ஓகே, ஃபைன். இந்த லெவல்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். மறக்காம பழையபடி சப்போர்ட் குடுங்க. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. அப்பதான் நம்ம டெய்லியும் போற அப்டேட்ஸ், வீடியோஸ் கிடைக்கும். இதுக்கப்புறம் நான் முடிஞ்ச வரைக்கும் டெய்லியுமே லெவல்ஸ் குடுக்க பாக்குறேன். ஓகே. தேங்க் யூ ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். அடுத்த அனலைசிஸ் வீடியோ பார்க்கலாம்.